ரைட், ரியாக்ட் சொல்லுங்க. ஸோ ரியாக்ட்னா என்ன? எல்லா கம்பெனியும் இப்போ ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதனால? ஓகே, ஸோ ரியாக்ட் அப்படின்னா ஒரு யூஐ லைப்ரரி. நிறைய பேர் தப்பா கூட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ரியாக்ட் இஸ் நத்திங் பட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஐ லைப்ரரி. இது ஒரு வெப்சைட்டை இன்டராக்டிவா டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி, ரைட்? ஸோ இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. விர்ச்சுவல் டாம் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பர்பஸ்க்காக நிறைய கம்பெனிஸ் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. நிறைய வந்துட்டு சேலஞ்சஸ் இருந்தது ப்ரீவியஸ் ரியாக்ட் வரதுக்கு முன்னாடி. ஸோ அதனால கம்பெனிஸ் எல்லாம் ரியாக்ட் ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி இட் இஸ் டன் பை ஃபேஸ்புக். ஸோ டீம் ஃபேஸ்புக் பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்ததுனால நிறைய கம்பெனிஸ் இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு ரியாக்டுக்கு முன்னாடி வெப்சைட்ஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரைட், குட் கொஸ்டின். ஸோ ஏர்லி ஸ்டேட்ல ஒரு வெப்சைட் அப்படின்னா ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனோ காட்டுறதுக்காக மட்டுமே தான் ஒரு வெப்சைட் செஞ்சுட்டு இருந்தாங்க, ரைட்? ஸோ ஒரு HTML பேசிக் HTML CSS பேஜஸ் அண்ட் தென் மல்டிபிள் HTML பேஜஸ், ஒரு கம்பெனியோட பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு சிங்கிள் பேஜ்லேயே கூட மென்ஷன் பண்ணி வியூ பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்? ஸோ இன்டர்நெட் வந்த புதுசில் ஒன்லி HTML அண்ட் CSS வச்சு தான் பேஜஸே வந்து மோஸ்ட் ஆஃப் இன்டர்நெட்ல இருந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஸோ விர்ச்சுவல் டாம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, அப்படின்னா என்ன? ரைட். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இருந்த வெப்சைட்ஸ் எல்லாமே HTML CSS ஒரு பிளைனாக இருந்தது, ரைட்? ஸோ இதுதான் அந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ரௌசரில் பார்க்கக்கூடிய அந்த விஷயம் தான் டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாம் அப்படின்னா என்னென்னா ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அதாவது ஒரு HTML ஃபைலுக்கு ஒரு ஹெட்டர், ஒரு பாடி, ஒரு ஃபுட்டர், கண்டென்ட்ஸ் அங்கங்கே இருக்கும் பாடிக்குள்ளே, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு HTML நார்மல் பிளைன் வெப்சைட்ஸில் இருக்குது, ரைட்? பட் விர்ச்சுவல் டாம் அப்படின்றது ஒரு லைட் வெயிட் காப்பி ஆஃப் தட் டாம். ஸோ இதுதான் ரியாக்டோட ஒரு அல்டிமேட் ஃபீச்சரு. ஸோ என்ன பண்ணும் ரியாக்ட் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க மெயினாக அப்படின்னா இந்த விர்ச்சுவல் டாமோட ஃபீச்சர் தான் அதிகமாக அதை யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ ஒரு வெப்சைட் போகிறீங்க, ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஒரு சிங்கிள் வெப்சைட், ரைட்? அதர் தென் தட் SPA அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது சிங்கிள் பேஜ்லேயே அப்ளிகேஷன் டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரைட்? யூஆர்எல் ஏற்றணும். ஸோ எங்கெங்கெல்லாம் பட்டன் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃபார்ம் சப்மிஷன் ஆகட்டும், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு சேஞ்ச் இன் யூஐ நடக்குது அப்படின்னா இந்த டாம் தான் அதுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர், ரைட்? ப்ரீவியஸாக பண்ண HTMLஸில் ஒரு பட்டன் ஃபார்ம் சப்மிஷனுக்கு ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் கூட என்ன ஆகும்னா மொத்த பேஜுமே வந்து ரீலோட் ஆகும். ரியாக்ட் வந்ததும் அந்த விஷயம் வந்து கட் ஆச்சு. என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த பேஜ் மட்டும் ரீலோட் ஆகணும் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணி எந்த சேஞ்சஸ் நடந்துச்சோ அந்த சேஞ்சஸை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இது, ரைட்? ஸோ இப்போ என்டையர் பேஜும் ரீலோட் ஆகாமல் அந்த பர்டிகுலர் காம்பனன்ட் பேஜ் மட்டும், அதாவது இந்த பர்டிகுலர் ஃபார்ம் மட்டும் ரீலோட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் டாம் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரைட்? ஸோ நவ் யூ நோ ஒரு பேஜை கிளிக் பண்ணால் மொத்த பேஜும் ரீஃப்ரெஷ் ஆகாமல் எங்கே நம்ம கண்டென்ட் சேஞ்ச் ஆகணுமோ அது மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும். அதுக்காக தான் இந்த விர்ச்சுவல் டாம் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ காம்போனன்ட்னு ஒன்று சொன்னீங்க, காம்போனன்ட்னா என்ன, அதனால என்ன யூஸ், எங்கே யூஸ் பண்ணுறது ரியாக்டில்? ரைட். ஸோ HTML ஒரு பேஜ் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஹெட்டர் அந்த ஃபூட்டர் கண்டென்ட் இருக்கணும், பாடி கண்டென்ட் இருக்கணும், ரைட்? நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் HTML பேஜஸ், ஒரு அபவுட் அஸ் பேஜ், ஒரு கான்டாக்ட் பேஜ், இதுக்கெல்லாம் போகும்போது மறுபடியும் நம்ம அந்த HTMLோட ஹெட்டர் அண்ட் தென் ஃபூட்டரை வந்து திருப்பி கோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ ஏர்லியராக எப்படி இருக்குன்னா ஒரு பேஜ் இருக்குது, இந்த பேஜுக்கு ஒரு ஹெட்டர் இருக்குது, ஒரு பாடி இருக்குது, ஒரு ஃபுட்டர் இருக்குது அப்படின்னா அது நம்மளோட ஹோம் பேஜாக இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் பேஜில் ஹெட்டர், ஃபுட்டர், பாடி கண்டென்ட் நம்ம ஷோ பண்ணுவோம், ரைட்? அண்ட் தென் அங்கேருந்து அப்படியே ஒரு கான்டாக்டஸ் பேஜ் அப்படின்ற பேஜுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்னா திருப்பி அந்த பேஜ்லேயுமே அந்த HTML ஃபைல்லையுமே நம்ம ஹெட்டருக்கு என்னென்னலாம் கோட் பண்ணணுமோ அது மறுபடியும் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபுட்டருக்கு என்னென்னலாம் கோட் பண்ணணுமோ அது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரீயூசபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே யூஐயில் ரொம்ப இல்லை, ப்ரீவியஸாக இருக்குங்க. ஸோ இப்போது இந்த காம்பனண்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ரியாக்ட் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒரு தடவை அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை மட்டும் ரெண்டர் பண்ணால் போதும், நடுவில் இருக்க கண்டென்ட்டை மட்டும் டைனமிக்காக யூஆர்எல்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த காம்பனன்ட் பேஸ்ட் அப்ரோச் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ரியாக்ட் திடீர்னு இவ்வளோ ஒரு பூம் அப் ஆயிருக்கு, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ ஏர்லி ஸ்டேஜ் HTMLs ஒன்ஸ் அகேன், ஸோ ஒரு ஏர்லி 2000, 2001 அந்த மாதிரி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா
இன்டர்நெட் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் தேவைப்பட்டுச்சு, எல்லாருக்குமே ஒரு டொமைன் தேவைப்பட்டுச்சு. ஆம், எல்லாருமே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமாக எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா பிஹெச்பி, பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்றத சொல்லலாம், ரைட்? லேட்டர் ரீகாயின் பண்ணது தான் பிஹெச்பியோட அடுத்த அப்ளிகேஷன், ரைட்? ஸோ இந்த பர்சனல் ஹோம் பேஜ் பிஹெச்பி அப்படின்றது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ரைட்? ஸோ நிறைய பேர் வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த பிஹெச்பி அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் HTML ஃபைல்ஸில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு டைனமிக் பேஜ், ஒரு 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 சிங்கிள் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த பேஜோட கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இன்ஜெக்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் டிவுக்குள்ளே ஏதாவது ஒன்று நம்ம காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரைட்? ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் பிஹெச்பி அப்படின்ற ஒரு சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, சர்வர் சைட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னென்னா, ஒரு சர்வர் யூஸ்வலாக நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஒரு பேக் அண்ட், அதாவது பேக் அண்ட் சர்வர் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் டேட்டாபேஸ். இந்த ஏர்லி ஸ்டேஜில் பண்ணப்பட்ட பிஹெச்பி பேஜஸ் எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் அண்ட், ஒரு பேக் அண்ட், ஒரு சர்வர் எல்லாமே கம்பைன் ஆகி இருந்தது. ஸோ ஒரு பேஜை நீங்கள் கிளிக் பண்ணும் போதும் சர்வர் வந்து மறுபடியும் அந்த பேஜை ரெண்டர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதை தான் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது இது பெருசாக நம்மளோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு சர்வர் வந்து திருப்பி திருப்பி ஒரு பேஜை ரெண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டில் இட் இஸ் தி செக்யூர் சிஸ்டம். சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்றது ரொம்ப செக்யூர். பட் ஸ்டில் அந்த பெயின் பாயிண்ட் வந்து அது சால்வ் பண்ணலை. ஸோ அங்கே தான் ரியாக்ட் வந்து ஸ்டெப்பிங் பண்ணுச்சு. ஸோ ரியாக்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா plain HTML, CSS, ஆங்குலர் JS, ஜேக்வரிக்கு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ ஜேக்வரி இன்னுமே வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது, ஜேக்வரி இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அந்த பெயின் பாயிண்ட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் ரியாக்ட் ஸ்டெப்பிங் ஆச்சு. முக்கியமாக அதோட மேஜர் அட்வான்டேஜ் இந்த விர்ச்சுவல் டாம் அப்படின்றது தான் சொல்லலாம். ஸோ இன்பில்ட் ரவுட்டிங், அந்த இன்பில்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ், ரிடக்ஸ், ஸ்டோரேஜ் ஷேரிங் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் கம்பைன் ஆகிட்டா ரியாக்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியாக்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு JS லைப்ரரி, பட் ஒரு கம்பைண்டாக ஒரு ரவுட்டிங் லைப்ரரி அண்ட் தென் நமக்கு தேவையான ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுறதுனால தான் இது ஒரு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி ரியாக்ட் அலோன் இஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் UI லைப்ரரி. ஸோ இப்போ ஒரு பிகினர் ரியாக்டை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? குட் கொஸ்டின். ஸோ பேசிக் HTML, CSS ப்ரீ ரெக்வசட் ரியாக்ட் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு HTML அண்ட் CSS பேசிக் வெப்சைட் செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டார்ட் வித் சம் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் பிடிச்சிருக்கலாம், அந்த வெப்சைட் மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். ரேதர் தேன் சிட்டிங் அண்ட் லேர்னிங் கண்டினியூஸ்லி, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்மால் நம்பர்ஸ். சின்னதாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, சின்னதாக ஒரு பேஜஸ், சின்ன டாபிக்ஸ் அதில் கவர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ரியாக்ட் நீங்களும் கற்றுக்கலாம்.